வணக்கம். ஜெய் சமையல். இன்றைய ஸ்பெஷல் புழுங்கலரிசி முறுக்கு. புழுங்கலரிசி 2 டம்ளர் ஊற போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் ஜவ்வரிசி போட்டால் முறமுறப்பாக இருக்கும். தேங்காய் பூவை அரிசியோடு போட்டு அரைச்சிடணும். கிரைண்டரில் பொட்டுக்கல்ல வச்சுருக்கேங்க. மிக்சியில் அரைச்சிட்டு சுடுறப்போ பார்க்கலாங்க. 1 டம்ளர் பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கிட்டேங்க. சளிச்சிடணும். தேங்காய் பூவை 1 டம்ளர் தண்ணி ஊற்றி தேங்காய் பாலை தாங்க அந்த அரிசியில் ஊற்றணுங்க. தேங்காய் பூவோடு போட்டால் அந்த தேங்காய் பூ திப்பியாக உடம்புக்கு ஆகாது. தேங்காய் பால் அரைச்சி தேங்காய் பால் தண்ணி ஊற்றி அரிசியை கிரைண்டரில் போட்டிருக்கேன். நல்லா நைஸாக அரைச்ச பிறகு பொட்டுக்கடலை மாவை போட்டு முறுக்கு சுட வேண்டியதாக. எள்ளு ஜீரகம் அரிசி அரைக்கிறப்பே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடணும். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டு பிசைஞ்சுக்கலாங்க. மாவு இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணுங்க. அப்படியே தொட்டால் மைதா மாவு மாதிரி இருக்கணும். இனிமேல் வழிச்சிட்டு பொட்டுக்கடலை மாவு போட்டு முறுக்கு சுட ஆரம்பிக்கலாம். மாவு சலித்து அதில் வெண்ணெய் போட்டு ஜீரகம் எள்ளு போட்டிருக்காங்க. வாணலில் 1 லிட்ரு எண்ணெய் ஊற்றிட்டேங்க. தேங்காய் பால் முறுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. கொதி அடங்கிடுச்சு. எடுத்துட வேண்டியதான் முறுக்கு. புழுங்கலரிசி தேங்காய் பால் முறுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதை போலவே செஞ்சு சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.